Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics exercise 4.4 mathematical index and பார்த்துக்கிட்டு இருக்கோம் 6th sum. Okay, good. 1 by what is given? 1 by 1 plus 2, 1 by plus 1 by 1 plus 2 plus 3 up to 1 by 1 plus 2 plus 3 plus up to plus n equal to n minus 1 by n plus 1, n greater than equal to 2. சரி, first step வந்து let p of n is equal to நான் steps எடுத்துறேன் கொஸ்டினை 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 up to plus 1 by 1 plus 2 plus 3 plus up to plus n equal to n minus 1 by n plus 1. Next step put n equal to 1 கிடையாது 2. அப்போ இங்கே வரையில் p of 2 is equal to கடைசி ஸ்டெப்பு 1 by 1 plus அப்படி எழுதையில் இங்கே 2 வருது. சரியா சொல்கிறது 1 by 1 plus 2 plus up to என்ன வந்துருச்சு 2 அப்படின்ட்டு வருது. அப்போ 2 minus 1 by 1 1 by 3 அப்படின்ட்டு வருது. பார்த்து இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே போட முடியல அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சாரி லாஸ்ட்டில் போட முடியல அப்படின்னா ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது 1 + 2 ஈக்குவல் டு இதில் 2 போடுறேன் 2 minus 1 by 2 plus 1, அப்போ 1/3ன்னு வந்துடும். இதுக்கும் என்ன வந்துடும் 1/3. இது இல்லைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இதை. ஓகே குட். therefore p of 2 is true. ஒவ்வொரு இதுக்கும் ட்ரூன்னு எழுதிருங்கடா தம்பி, நான் எழுதாட்டாலுமே நீங்கள் எழுதிட மறந்துடக்கூடாது, நான் அவசரமாக செய்கிறேன் அதனால் சொல்கிறேன். let assume that p of k is true. சரியா? அப்போ p of k is equal to 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 up to plus 1 by 1 plus 2 plus 3 plus up to plus k equal to k minus 1 by k plus 1. Right. Next to prove நிரூபிக்க வேண்டியது p of k plus 1 is true. Right. அப்போ proof p of k plus 1 is equal to 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus up to plus 1 by இதை எழுதிட்டு அப்புறம் k plus 1 எழுதுவோம் 3 plus up to plus k, அதுக்கப்புறம் வந்து 1 by 1 plus 2 plus 3 plus up to k plus 1. சரியா? இது வந்து k வரைக்கும் உள்ள வேல்யூ, அப்புறம் k plus 1 எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு பார்த்துக்க k plus 1 minus 1னா kன்னு வந்துடும், இது k plus 2ன்னு வந்துடும். சரிதான் நான் சொல்கிறது? ரைட், பார்த்துக்க. ரைட், நெக்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். ப்ரூஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்தோம்னா 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 up to 1 by 1 plus 2 plus 3 up to plus k plus அங்கிட்டு தனியாக 1 by 1 plus 2 plus 3 up to k plus 1. ரைட். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கேக்கு உள்ளதை எடுத்தோம்னா என்ன எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கணும். கேக்கு உள்ளதை எழுதினோம்னா என்ன எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு பாரு. கொடுத்துருப்போம்ல கே அப்படின்ற அசியூம் அப்படின்றதுக்கு k minus 1 by k plus 1, k minus 1 by k plus 1 ப்ளஸ்ஸு 1 by 1 plus 2 plus 3 plus up to plus k plus 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ கீழே உள்ளது வந்து நேச்சுரல் நம்பர். சரியா? அப்போ k minus 1 by k plus 1 ப்ளஸ் 1 by n into n plus 1 divided by 2 நேச்சுரல் நம்பருக்கு உள்ளது. இதில் எண்ணுக்கு பதிலாக எழுத வேண்டியது k plus 1. அப்போ n into k plus 1 k plus 1 by n into n plus 1 by 2. அப்போ என்ன ஆகும் பாரு, k minus 1 k plus 1 plus 2 by k plus 1 k plus 2. சரியான்னு பார்த்துக்கோ.
இப்போ நான் ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? கீழே எல்சிஎம் போட்டோம்னா கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ ரைட். அப்போ ரெண்டில் கே ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆயிரும். கே மைனஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ ப்ளஸ் இங்கே என்ன வந்துடும்? 2 வந்துடும். சரி, உள்ளே ஓப்பன் பண்ணோம்னா கே ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ் 2Kவா? ப்ளஸ் 2K மைனஸ் கே மைனஸ் என்னடா தம்பி வருது? மைனஸ் 2 வரும், ப்ளஸ் 2 வரும். ஹோல் டிவைடட் பை கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் 2. சரியா? ரைட். மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல். ஒரு கே போச்சுன்னா கே ஸ்கொயர் ப்ளஸ் கே டிவைடட் பை கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் 2. அப்போ கே காமனாக எடுத்தோம்னா கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் 2 அடிச்சிட்டோம்னா கே பை கே ப்ளஸ் 2 which is right hand side. Therefore P of k plus 1 is true. சரியா? அங்கே கடைசியில் எழுதணும். கடைசியில் எழுதிக்க. Therefore by the principle of mathematical induction அப்படின்னு எழுதிட்டு n greater than equal to 1 அப்படின்னு எழுதிரு. ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ. ப்ரூஃப் பார்த்துக்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு ப்ளஸ்ங்கிட்டு அந்த இதை அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சர்க்கிள் போட்டிருக்க வந்து பி ஆஃப் கே உள்ள ஆன்சரு. அந்த பி ஆஃப் கேக்குள்ள ஆன்சரை பி ஆஃப் கேக்குள்ள ஆன்சருக்கு இந்த அங்கே முதல் செட்டு இந்த செட்டில் எடுத்துகிட்டு இது இங்கே உள்ளதை இங்கே எழுதியிருக்கேன். கே ப்ளஸ் ஒன்றுக்கு உள்ளதை ரெண்டுக்கு காமனாக உள்ளதை வெளியில் டேக்கிங் அவுட்னு சொல்லி வெளியில் எடுத்துட்டேன். வெளியே எடுத்துட்டோம்னா கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் 2 வெளியே வந்துடும். இங்கேயும் கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் 2 வெளியே வந்துடும். மிச்சத்தை வந்து ப்ராக்கெட் பண்ணி உள்ளே எழுதியிருக்கேன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கே வந்து உள்ளே அப்படி மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதுக்கு நேரவா அப்படியே பண்ணிவிட்டு இந்த கே கியூப் ப்ளஸ் 9K ப்ளஸ் 6K ஸ்கொயர்ன்றது ஆர்டராக எழுதினோம்னா இந்த மாதிரி எழுதணும். அதாவது கே கியூப்க்கு அடுத்து கே ஸ்கொயர் வரணும், அடுத்த கே வரணும், அடுத்த கான்ஸ்டன்ட் வரணும். அதிலேருந்து சிந்தட்டிக் டிவிஷன் இதுக்கு பேர் சொல்லுவாங்க. ரிமைண்டர் வந்து எங்களுக்கு 0 வந்தால் இந்த நம்பர் எடுக்கிறோம் பாரு, -1 அப்படின்ற நம்பர் வந்து ரூட்டு. அது அங்கிட்டு போனால் +1 அப்படின்றது ஃபேக்டர். அதே மாதிரி -1 அங்கிட்டு போனால் +1 ஃபேக்டர். இதை மட்டும் டேரெக்டாக எழுதணும். அப்படியே உள்ளதை எழுதிட்டு இந்த ஆன்சருக்கு வரையில் இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக இந்த 3ஐயும் பிரித்து போடுறேன். x+1 x+1 x+4 இருக்கிறத கேயை மாற்றிக்கிட்டேன். k+1 k+1 k+4. ஏன்னா இது எக்ஸில் எழுதி காமிச்ச மாதிரி காமிச்சிருக்கேன் உனக்கு கே. அது கீழே உள்ள கே இன்ட்டு 4 இன்ட்டு k+3 காமனாக உள்ளதை அடிச்சிட்டோம்னா ஆன்சர் k+1 k+4 by 4 இன்ட்டு k+2 k+3. இது வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வருது. ப்ரீவியஸ் பேஜில் பார்த்துக்கோ. 2 ப்ரூவ்னு சொல்லி எழுதினோம்ல, அந்த P of k+1 வருது. therefore P of k+1 is true அப்படின்னு எழுதிட்டு பை த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? புரியுதான்னு பார்த்துக்க. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 8. கிவன் என்ன கொடுத்துருக்கு? 1/2 into 3 plus 1/5 into 8 plus 1/8 into 11 up to 1/3n minus 1 into 3n plus 2 equal to n/6n plus 4 for any n. ரைட். அப்போ நம்ம எப்பயும் போல் P of n எடுத்துக்கிறோம். சொல்யூஷன் போட்டு P of n is equal to 1/2 into 3 plus 1/5 into 8 plus 1/8 into 11 plus up to 1/3n minus 1 3n plus 2 equal to n/6n plus 4. சரிங்களா? ரைட். இப்போ புட் n is equal to 1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோம்னா P of 1 is equal to 1/3 into 1 minus 1 3 into 1 plus 2 equal to 1/6 into 1 plus 4. அப்போ 1/2 5
equal to 1 by 10. அப்போ 1 by 10 equal to 1 by 10. Therefore, P of 1 is true. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வர்றோம் மூணாவது ஸ்டெப்பு. assume that, let assume that P of k is true. அப்போ P of k is equal to 1 by 2 into 3, 1 by 5 into 8 up to plus 1 by 3k minus 1, 3k plus 2 is equal to k by 6k plus 4. சரியா, மறந்துடாத. ரைட், டு ப்ரூவ் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். டு ப்ரூவ் P of k plus 1 is true. அப்போ P of k plus 1 is equal to 1 by 2 3 plus 1 by 5 8. சரியான்னு பார்த்துக்கோ. 1 by 5 8 up to இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு விட்டுறேன். கே ப்ளஸ் ஒன்றுக்கு எழுதிக்கிறேன். சரியா சொல்கிறது? கேக்கு விட்டுட்டு கே ப்ளஸ் ஒன்றுக்கு எழுதணும்னா 3k ப்ளஸ் 1 ஒரு செட்டு மைனஸ் ஒன்னா -1, 3k minus 1 into 3k plus 2 ஒரு ஸ்டெப்பு ஈக்குவல் டு k into plus 1, k plus 1 by 6 into k plus 1 plus 4. அப்போ முன்னாடி உள்ள ஸ்டெப்பில் எழுதையில் 1 மைனஸ் இந்த இடம் தவறாக இருக்குது அப்படின்னா நான் கே ப்ளஸ் ஒன்றுக்கு எழுதணும். கே ப்ளஸ் ஒன்றுக்கு எழுதணும்னா இங்கே கேக்கு எழுதிட்டு அப்புறம் எழுதவா? அப்போ தான் கொஞ்சம் சிம்பிளாக தெரியும். கேக்கு எழுதணும்னா 3k minus 1, 3k plus 2. சரி, அப்போ இங்கே எழுதணும்னா 3 into k plus 1 minus 1, அப்போ 3k plus 1 plus 2 அப்படிலாம் எழுதணும். அப்போ இந்த ஒரு செட்டுக்கு எழுதணும்னா அதுக்குள்ளே ஆன்சரை போடணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம்னா 1 by 2 into 3 plus 1 by 5 into 8 up to plus 1 by 3k minus 1, 3k plus 2 plus 1 by 3k plus 3 minus 1, next 3k plus 3 plus 2 எடுத்துக்க ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக எழுதுனோம்னா k by 6k plus 4ன்னு எழுதலாம். ப்ளஸ்ஸு இந்த ஸ்டெப்புக்கு எழுதுகிறேன் 1 by 3k plus 2 into 3k plus 5 அப்படின்னு எழுதியிருக்கேன். சரி, இதிலிருந்து மினிமைஸ் பண்ணி அதை கொண்டு வரணும். சரிங்களா? ரைட், என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு யோசிங்க. 6k plus 1 நல்ல காலம் நல்ல நேரம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாரு. 6k plus 4 இருக்குது. அதில் நான் 2 வெளியே எடுத்துட்டேன்னா 3k plus 2, இதுலேயும் 3k plus 2, இது மிச்சம் உள்ளது. ரெண்டையும் காமனாக 3k plus 2 வெளியே எடுத்துட்டு உள்ள k by 2 இருக்கும், ப்ளஸ் 1 by 3k plus 5 இருக்கும். 1 by 3k plus 2 இருக்குது. மிச்சத்தை எழுதியிருக்கேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். k உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதை வந்து சம்மன் ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். அப்போ இது 1 by 3k plus 2 இருக்குது. இது சம்மன் ப்ராடக்ட் எடுத்து k plus 1 3k plus 2 by 2 into இது k 3k plus 2 3k plus 2 அடிச்சிருக்கேன். அப்போ மேலே வந்து k plus 1 by 2 into 3k plus 5 வருது.
அப்போ ரைட் சைடில் எழுதியிருக்கேன் 2 × 3k + 5. அப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6k + 10 ஆயிரும். இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் அங்கே இருக்குது. therefore p of k + 1 is ட்ரூன்னு எழுதிட்டு பை என்னது எழுதுவேன், பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எழுதிக்க. கொஸ்டினில் கொடுத்துருந்தால எனி n நேச்சுரல் நம்பர். ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th சம் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ப்ரூவ் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கொடுத்துருக்கு. 1 ஃபேக்டோரியல் 2 × 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 × 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப் டு ப்ளஸ் n × n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n + 1 ஃபேக்டோரியல் -1 அப்படின்ட்டுருக்கு. ஓகே, சொல்யூஷன் போடுறேன். கொஸ்டினை வந்து p ஆஃப் n எடுக்கிறோம். லெட் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 × 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 × 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அப் டு ப்ளஸ் n × n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n + 1 ஃபேக்டோரியல் -1. ஓகே, குட். இப்போ வந்து புட் n = 1 ஃபஸ்ட்டு ஸ்டெப் போடுறேன். புட் n = 1 அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்டோம்னா லாஸ்ட்டில் போடுறோம் 1 × 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 + 1 ஃபேக்டோரியல் -1. 2 ஃபேக்டோரியல் -1. 2 ஃபேக்டோரியல் மீனிங் 2 -1. 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1. 2 ஃபேக்டோரியல் குறைச்சிக்கிட்டே போகணும். 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 × 2 × 1 அப்படின்னு அர்த்தம். 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 × 3 × 2 × 1 அப்படி லாஸ்ட் வரையும் கொண்டு போகணும். இதுதான் ஃபேக்டோரியல் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் உள்ளது. ஃபேக்டோரியல் மறந்துடாத. ரைட். அப்போ இது வந்து 1ன்னு ஆன்சர் வந்துடுது. இது 1 ஃபேக்டர் 1 தான். அப்போ 1 × 1 1 தான். அப்போ p ஆஃப் 1 இஸ் என்னது, ட்ரூ. ப்ரீஃபாகவே உனக்கு எழுதியிருக்கேன். லெட் அஸ்யூம் தட் p ஆஃப் k இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதுகிறேன். தட் இஸ், அதாவது p ஆஃப் k இஸ் ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 × 2 ஃபேக்டோரியல் இப்படி அப் டூன்னு போகுது ப்ளஸ் k × k ஃபேக்டோரியல் எழுதணும் எண்ணுக்கு பதிலாக ஈக்குவல் டு k + 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு -1. k + 1 ஃபேக்டோரியல் -1 அப்படின்னு அர்த்தம். ரைட், நெக்ஸ்ட்டு. அப்போ டு ப்ரூவ் p ஆஃப் k + 1 இஸ் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ p ஆஃப் k + 1 எடுத்தோம் அப்படின்னா அதே தான் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 × 2 ஃபேக்டோரியல் 2 × 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 × 3 ஃபேக்டோரியல் அப்படியே வந்தோம்னா அப் டு இதில் என்னன்னு தெரியாது. k + 1 ஃபேக்டோரியல் எழுதிக்கிறோம். k + 1 இன்ட்டு k ஃபேக்டோரியல் k + 1 ஃபேக்டோரியல் k + 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு, பார்த்து பொறுமையாக இந்த இடத்துல k + 1 போடணும். அப்போ k + 1 + 1 ஃபேக்டோரியல் -1. அப்போ ஈக்குவல் டு போட்டால் k + 2 ஃபேக்டோரியல் -1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். அப்போ இந்த இடத்துல என்ன சார் வரும்னா இந்த ப்ரீவியஸ் இது k ஃபேக்டோரியலில் வரும், k × k ஃபேக்டோரியல். அப்போ நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதோட இதை சேர்த்து ஆன்சர் கரெக்ட் பண்ணையில் இது வரணும், இந்த ஆன்சர் வரணும். புரியுதுங்களா? ரைட், நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். p ஆஃப் k இஸ் ஈக்குவல் டு, இல்லை p ஆஃப் k + 1 பார்த்துக்க. p ஆஃப் k + 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/2 × 2 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியலுக்கு அடுத்து 2 × 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 × 3 ஃபேக்டோரியல் அப் டு ப்ளஸ் k × k ஃபேக்டோரியல் ப்ளஸ் k + 1 × k + 1 ஃபேக்டோரியல். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கோ. ப்ரூவ் பண்ண போகிறேன். சரியா? ப்ரூஃப் LHS எடுத்துகிட்டு RHS வருதான்னு பார்ப்போம். அப்போ இந்த செட்டுக்கு பதிலாக அதில் எழுதணும்
ரைட் சைடில் என்ன கொடுத்துருந்தானோ அதில் உள்ளதை எழுதணும். கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். புரியுதா சொல்கிறது? கே ப்ளஸ் 1 மைனஸ் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதணும். கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ்ஸு கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். ரைட்டு. கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியலை வெளியில் எடுத்துக்கொள்ளவும். அப்போ உள்ள என்ன வரும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். முதல்ல இதை முன்னாடி எழுதிக்கிறோம். கே ப்ளஸ் 1 இதில் மைனஸ் 1 வரும் வெளியே. சரிதானா பாரு? சரிதானா பாரு அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்படின்ட்டு வர கே ப்ளஸ் 1 ஃபேக்டர் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 இதில் வந்து 1 மைனஸ் 1 இருக்குது, இதில் ஒரு கே ப்ளஸ் 1 இருக்குது. கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 இந்த 1 மைனஸ் 1 போனால் என்ன ஆகும்? ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதிலிருந்து இந்த டேர்ம்லேருந்து கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே உள்ள இந்த இடத்துல 1 வரும், ப்ளஸ்ஸு இங்கே என்ன வந்துடும்? கே ப்ளஸ் 1 வந்துடும். சரி, ரைட்டா? க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வந்துடும்? இந்த இடத்துல மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆகும், அதே இடம் தான். சாரி, மைனஸ் 1 அங்கே கொண்டே தனியாக எழுதிருக்கோம். அப்போ மைனஸ் 1 ஈக்குவல் அங்கே போனால் மாறும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த மைனஸ் 1 மட்டும் தனியாக அங்கிட்டு கொண்டு போய் எழுதியிருக்கேன். கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் இது அப்படி எழுதியிருக்கேன். இது ரெண்டில் இருந்து இந்த செட்டில் இருந்து கே ப்ளஸ் 1 ஃபேக்டர் வெளியே எடுத்துகிட்டு இதில் கே ப்ளஸ் 1 தம்புக்குறி காட்டுறேன் பாரு. இது வெளியில் வந்தனால இதுக்கு வேல்யூ 1, இதில் இது வெளியே வந்ததுனால இதுக்கு ஆன்சர் கே ப்ளஸ் 1. இந்த மைனஸ் 1 தனியாக இருக்குது. சரியா சொல்கிறது? அப்போ கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னா அடுத்து கே ப்ளஸ் 2 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மைனஸ் 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 10 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கடா. நான் இது அதாவது எப்படி எழுதலாம்டா தம்பி? 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல்னு எழுதுவியல்ல, உன்னை குறைச்சி எழுதுவியல்ல. அப்போ நான் இந்த கே ப்ளஸ் 1க்கு ஃபேக்டோரியல் இருக்குது, கே ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இதுக்கு எப்படி எழுதலாம்? எதை முன்னாடி எழுது, எதை பின்னாடி எழுதலாம்? சப்போஸ் கே ப்ளஸ் 2 எழுதிட்டு கே ப்ளஸ் 1ன்னு எழுதி ஃபேக்டோரியல் எழுதுனேன்னா இப்போ இது வந்து 10க்கு மேட்ச் ஆயிடுச்சு வரும், இதுக்கு 9க்கு மேட்ச் ஆயிடுச்சு வரும், உன்னை குறைச்சா தானே வரும். அப்போ நான் மேலே என்ன எழுதலாம்? 10 ஃபேக்டோரியல். அப்போ 10 இதுதானே, அப்போ கே ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் எழுதிடலாமா? பாரு, கவனிச்சு. அப்போ இதுக்கு எழுதையில் கே ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாமா அப்படின்ட்டு பாரு. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிட்டு பை த பிரின்சிபிள் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் இஸ் ட்ரூ. அவ்வளோதான். டென்த்து சம் ஒன்று மட்டும் பார்த்துருவோம் கடைசியாக. யூஸிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வந்து ஸோ தேட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n கொடுத்துருக்கு. சரியா? பி ஆஃப் என்னன்னு எடுத்தோம்னா எக்ஸ் பவர் 2n மைனஸ் ஒய் பவர் 2n n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? இஸ் டிவைடட் பை என்ன கொடுத்துருக்கு? இஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை வந்து எதால் டிவைட் பண்ணலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் டிவைட் பண்ணலாமா? சரி, ரைட். லெட்னு எடுத்துட்டேன். இப்போ புட் எப்பயும் போல தான் என்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். அப்போ பி ஆஃப் 1ன்னு எழுதுகிறோம். 1ன்னு எழுதையில் எக்ஸ் பவர் 2 வந்துடும். 2 இன்ட்டு 1 2 தானே. ஒய் ஸ்கொயர்னால் எண்ணுக்கு போட்டால் 1 போட்டோம்னா 2 தான் வந்துடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ என்ன ஆயிரும்? விச் இஸ் divisible by x plus y. Therefore p of k x plus y p of 1 is true.
புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு லெட் அஸ்யூம் தட் P of K is true அப்படின்னு எழுதிட்டு P of K is equal to x power 2k minus y power 2k equal to இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு ரிமைண்டர் கிடைக்கும், அதாவது ஒரு கோஷன் கிடைக்கும். அப்போ நான் அதை வந்து கேன்னு வச்சுட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதுறேன்டா. புரியுதான்னு பாரு, எழுதுறது புரியுதான்னு பார்த்துக்கோ. அஸ்யூம் பண்ணுறோம் ட்ரூன்னு சொல்கிறனால, அப்போ இது வந்து என்ன ஆகிடும், கண்டிப்பாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் டிவைட் ஆகும். ஏன்னா இப்படி எழுதுறேன்னா எழுதிக்க. எப்படி எழுதுன்னா, நான் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டனால இது வந்து விச் இஸ் டிவைசபிள் பை ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லிடலாம். சரி, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொன்னனால அப்போ எக்ஸ் பவர் 2 பவர் கே மைனஸ் ஒய் பவர் 2 பவர் கே அதை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் டிவைட் பண்ணிடலாம். ரைட்டு. அப்போ ஒரு சம் ஆன்சர் வரும்ல, அதுக்கு பேர் தான் என்னது, கே அப்படின்னு எழுதிக்கிறோம். கே ஆர் சி ஆர் எதுனா எழுதிக்க, லேம்டா அப்படின்ட்டு. ரைட். இப்போ சைடில் கொண்டு போனோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 2k மைனஸ் ஒய் பவர் 2k ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கிறோம். இது முக்கியமான இடம். இதிலிருந்து எக்ஸ் பவர் 2k இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சின்னா கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், சரியா, ப்ளஸ் ஒய் பவர் 2k. சொல்கிறத புரிஞ்சுக்க, அவனை சின்ன பிள்ளைகள் எழுதுற மாதிரி எழுதிக்கேன். அதாவது பி ஆஃப் கே இஸ் ட்ரூன்னு சொன்னோம்னா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் அது நான் கண்டிப்பாக டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிவைட் ஆயிடுச்சுன்னா ஒரு வேல்யூ கொடுக்கும், கே அப்படின்ற வேல்யூ கிடைக்கும் ஆன்சர். அதனால் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எடுத்து ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதிலேருந்து எக்ஸ் பவர் 2k நான் ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா தேவைப்படும் அப்படின்றனால. ரைட். டூ ப்ரூவ் எங்கே தேவைப்படுதுன்னு சொல்கிறேன், வரும்பார். டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் சம்டா தம்பி, இம்பார்ட்டன்ட் சம் 5 மார்க், எல்லாமே 5 மார்க் தான் சொல்கிறேன். பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1ன்னு எழுதுனோம்னா எக்ஸ் பவர் 2 ஆஃப் கே ப்ளஸ் 1 மைனஸ் ஒய் பவர் 2k ப்ளஸ் 1 அப்படின்ற எழுதணும். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. அப்போ இது வந்து விச் இஸ் டிவைசபிள் பை என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி காட்டணும். சரியா சொல்கிறது, இஸ் டிவைசபிள் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்ட்டு காட்டணும். ஏன்னா அப்படி காட்டினா தானே ட்ரூன்னு வரும். சரி, ரெண்டாக பிரிச்சுக்கிறோமா. எக்ஸ் பவர் 2k ப்ளஸ் 2 மைனஸ் ஒய் பவர் 2k, சரியா, ப்ளஸ் 2. ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ பொறுமையா, தனித்தனியாக பிரிக்க போகிறேன் அப்படின்னா எக்ஸ் பவர் 2k இன்ட்டு எக்ஸ் பவர் 2 பேஸ் 2 ஒன்றா பவர் ஆட் பண்ணிடலாம்ல, அதே மாதிரி ஒய் பவர் 2k இன்ட்டு ஒய் பவர் 2 எழுதிட்டேன். இப்போ தான் உன்ட்ட சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் பேஜில் ஒய் பவர் 2k ஈக்குவல்ட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தேன். ஒய் பவர் 2k ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தேன். அப்போ இது எக்ஸ் பவர் 2k இருக்கட்டும். நான் இருக்கான் பாரு, என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்ட்டு, என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படி சி இன்ட்டு ஒய் பவர் 2k கண்டுபிடிச்சிருந்தேன்னா எக்ஸ் பவர் 2k கண்டுபிடிச்சிருந்தேனா ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்துக்கோ, ப்ரீவியஸ் பேஜில் பார்த்துக்க. ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் பவர் 2 இது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கட்டும் மைனஸ் ஒய் பவர் 2k தான் அங்கிட்டு கொண்டு போனேன், எக்ஸ் பவர் 2k தான் கண்டுபிடிச்சேன். அப்போ இதை அழிச்சு விட்டுக்கோ, இதுக்கு மட்டும் போடு. முன்னாடி ப்ரீவியஸ் இதில் பார்த்துக்கடா தம்பி, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோ வீடியோவை. இதுக்கு தான் எழுதினேன், சி இன்ட்டு எக்ஸ் பவர் ஒய் ப்ளஸ் ஒய் பவர் 2kன்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பவர் 2k இன்ட்டு ஒய் ஸ்கொயர்.
இப்போ உள்ள ஒன்றை மல்டிப்ளை பண்ணால் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் பவர் 2k இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பவர் 2k இன்ட்டு ஒய் ஸ்கொயர் அப்படின்றது. இதில் என்ன வெளியில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா செஞ்சிடலாம். இதில் இருந்து இது அப்படியே இருக்கட்டும். சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 2k காமனாக எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கட்டும். இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சரியா, இது ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் 2 இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு பிரிச்சுக்கோ. அப்போ இதிலிருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை காமனாக எடு. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை காமனாக எடுத்துட்ட அப்படின்னா உள்ள ரிமைனிங் என்ன வரும்? சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 2k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இந்த இடத்துல இன்ட்டு இருக்குது. therefore which is நான் இருக்கான் பாரு, therefore which is divisible by சரியான்னு பார்த்துக்க. which is divisible by என்ன வந்துருச்சு? எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே மல்டிப்ளாக இருக்கனால இது என்ன செய்யலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் இது என்ன செய்யலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் டிவைட் பண்ணலாம்ல. அப்படி அதைத்தான் சொல்கிறேன், சென்டென்ஸில் சொல்கிறேன். சரியா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் டிவைட் பண்ணலாம். therefore p of k plus 1 is true அப்படின்னு அர்த்தம். p of k plus 1 is true by the mathematical induction by the principle of mathematical induction true for n belongs to n. Thank you. Good morning students, I am MRK. We are going to see +1 mathematics chapter 4 mathematical induction. Okay, good. Topic பார்க்க போகிறது. Okay, exercise 4.4 mathematical induction. Right, third sum. Prove that the sum of the first n non-zero even numbers is n square plus n. Okay, good. அப்போ கவனித்து பொறுமையாக செஞ்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் சம் தான் எல்லாமே. 5 mark sum. Exercise 4.4 third sum. Good. ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்கு. சரிங்களா, அப்போ ஈவன் நம்பர்னு சொல்லல. 2 4 6 அப் டு 2n ப்ளஸ் 2n ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து அவன் கொடுத்த n ஸ்கொயர் ப்ளஸ் n அதை எடுத்துக்கோ. சரிங்களா, அப்போ ஸ்டெப் வைஸாக போடுறோம். ஃபஸ்ட்டு pn ஈக்குவல்ட்டு அப்படின்னு எடுத்துக்கோ. pn ஈக்குவல்னு எடுத்தோம்னா 2 + 4 + 6 + up to + 2n ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் n. நெக்ஸ்ட்டு புட் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2n, அதாவது p ஆஃப் 1 ஈக்குவல் டு 2n ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ 2 × 1. சரிங்களா, அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ 1 + 1 2, 2 ஈக்குவல் டு 2. therefore ஃபஸ்ட் ஸ்டெப்பு p ஆஃப் 1 is true அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ. சரிதான் சொல்கிறது. இது கொஸ்டின் எடுத்திருக்கோம். செகண்ட் வந்து புட் n ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். தேர்ட் ஸ்டெப் வந்து லெட் p ஆஃப் k is true அசியூம் பண்ணுறோம். assume that சரிங்களா. அப்படின்னா p of k is equal to 2 + 4 + 6 + up to + 2k equal to k square plus k. புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு to prove மீனிங் வந்து p of k + 1 is true அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்.
ரைட், ஓகே. அப்போ ப்ரூவ் பண்ண போகிறேன். ப்ரூவ் பண்ண போகிறதுக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம். P of k plus 1 is equal to 2 plus 4 plus 6 up to plus 2 k. அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? 2 into k plus 1. நான் இருக்கா? இது k plus 1 ஸ்டெப்புக்கு முன்னாடி தான் k ஸ்டெப் வரும். ஒன்று சப்ராக்ட் பண்ணோம்னா சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இருக்குது அவனுக்கு இந்த 2k plus 1 ஸ்டெப்புக்கு முன்னாடி தான் 2k வரும். ஈக்குவல் டு இந்த கேக்கு பதிலாக எழுதையில் k plus 1 whole square ப்ளஸ் k plus 1 அப்படின்னு ரைட் சைடில் வருது. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு வர்றேன் கணக்கை பார்த்துக்க. ப்ரூவ் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு வரேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்தேன்னா 2 + 4 + 6 up to 2k. அதுக்கப்புறம் தான் என்னது? 2k plus 1. இப்போ இந்த ஸ்டெப்பு வரைக்கும் ப்ரீவியஸ் அஸ்யூம் தட்டில் எழுதியிருக்கிற ஃபார்முலா எடுத்து எழுதணும். இந்த அருக்கு k² + k + 2k plus 1 அந்த எழுதியாச்சு. அதை 2 into k plus 1. சரி, இதிலேருந்து k வெளியே எடுத்துட்டோம்னா k plus 1 இந்த ரெண்டு டேர்மில் இருந்து ப்ளஸ் 2 into k plus 1. ஓகே, குட். இப்போ இதில் k plus 1 காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டிங்கன்னா k plus 1. ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும்? இங்கே ஒரு k இருக்குது, ப்ளஸ் இது வெளியில் வந்துருச்சு. அப்போ என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா அப்படின்ட்டு பாரு. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா அப்படின்ட்டு பாரு. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து k plus 1 whole square ப்ளஸ் k plus 1 அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா சொல்கிறது? ரைட். ஒன்று இந்த ஆன்சரை மினிமைஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும், அல்லது அந்த ஆன்சரை மினிமைஸ் பண்ணால் இது வருமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். சரியா? அப்போ நிதானமாக பார்ப்போம். ரைட். இதை சிம்பிளிஃபை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா, இல்லை இதை சிம்பிளிஃபை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இந்த ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணுவோம். a² + b² + 2ab + k plus 1. அப்போ என்ன ஆயிரும்? 2k 3k. சரிதானே? இதை வந்து சரி பண்ணால் என்ன வரும்? இந்த ஸ்டெப்பை வந்து அப்படியே மேலே கொண்டு வரேன், கணக்கில் கொண்டு வரேன். ரைட். k² + 3k + 2 அப்படின்னு வருது. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணலாம்ல. a + k + 1 2 is 2 k + 2 ஆட் பண்ணால் 3. அப்போ இந்த ஆன்சர் இங்கே கிடச்சிருச்சான் பாரு. இந்த ஆன்சர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் இந்த இருக்குது பார். ஓகேங்களா? அப்போ ரெண்டு ஒன்றா வந்துருச்சு. therefore ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு எழுதிட்டேன். therefore by the principle of mathematical induction for n greater than equal to 1 அப்படின்னு அர்த்தம். இது எழுதணும், மறந்துடக்கூடாது. ஓகே, குட். இதுதான் 4.4ல் தேர்ட் சம்.